ஐயா, என்ன லட்சுமி? வேலையை விட்ட விஷயத்த ஸ்னேகா உங்ககிட்ட பேசினாலாமே, என்னைய முடிவு பண்ணிருக்கீங்க? வேற ஏதாவது சுயமா தொழில் பண்ண சொன்னீங்களாமே? 2 விஷயங்கள்யா. ஒண்ணு, அவ சுயமா தொழில் பண்றது. 2வது, நான் கூட இருக்கணும்னு அவ ஆசைப்படுறாங்கய்யா. இது சரியா வருங்களாயா? லட்சுமி, அவ வாழ்க்கையை பத்தி நிறைய விஷயங்கள் தீர்மானிக்க வேண்டிய நேரம் நமக்கு வந்துடுச்சு. முதலாவதா ஒரு வேலை. அவளை ஒரு பெரிய இடத்துல உட்கார வைக்கணும்னு ஆசைப்படுறேன். அவ தெரிஞ்சோ தெரியாமலோ உங்ககிட்ட பேசியிருக்கா. நீயும் எத்தனை நாளைக்கு தான் சமையல் கட்டிலேயே காரத்துக்கு கடத்துவ? அம்மாவும் பொண்ணும் பெண் சிங்கங்கள் மாதிரி நின்னு அடுத்த வாழ்க்கைய ஆரம்பிங்க. என்னைய பண்ண சொல்றீங்க? அதான் சொன்னனே. என்னப்பா? அம்மாவும் அப்பாவும் என்ன பேசிட்டு இருக்கீங்க? உன்னை பத்தி தான்டா. என் கண்ணம்மா அவ வாழ்க்கைய பத்தி, அவ எதிர்காலத்தை பத்தி இப்பதான் தெளிவா முடிவெடுத்துட்டு வந்திருக்கிறா. அதுக்கான ஒரு ஏற்பாட்டை அப்பா ஸ்தானத்துல இருந்து நான் பண்ணி கொடுக்க வேண்டாமா? நீங்க தானப்பா செய்யணும். எனக்கு வேற யார் இருக்கா? கண்ணம்மா, ஐயாவுக்கு தெரியாதா? அவர் செஞ்சு கொடுப்பாரு, நல்ல வழியை காட்டுவாரு. உலகத்தோட சூட்சுமங்களை, உலகத்தோட வாழ்க்கை நெறிய எல்லாம் தெரிஞ்சவரு ஐயா. மத்தவங்களுக்கெல்லாம் கருத்து சொல்ற ஐயா, மத்தவங்களுக்கெல்லாம் வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கற ஐயா, தன்னோட பொண்ணு வாழ்க்கைய விட்டு கொடுத்துருவாரா? கவ்யா, என்ன ஒரு மாதிரியா இருக்க? என்னது இது? தேவராஜ் வந்தாருன்னு சொல்லியிருந்தேன்ல, ஆமா. அவர் கொடுத்த ஃபைல் படிச்சு பாரு. என்ன அதிர்ச்சியா இருக்கா?
இல்ல ஆச்சரியமா இருக்கா? ஏன் ஏன் தூக்கி போடுற? ஒரு ரகசியம் எல்லாம் எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னா இல்ல இத்தனை நாளா நீ இத காட்டவே இல்லையே, இதை என்கிட்ட சொல்லக்கூட இல்லையே. அருண், காவ்யாக்கு எப்ப செய்யணும் எதை செய்யணும்னு தெரியும். இவ்ளோ நாளா என் கூட பழகிட்டு இது வரைக்கும் நீ காவ்யாவை பத்தி புரிஞ்சிக்கவே இல்லை. அதான் அருண் உன் பிரச்சனை. எனக்கே தெரியாதுன்னு நீ நினைச்சிட்டு இருந்த விஷயம் எல்லாம் இந்த ஃபைல்ல இருக்கு. அருண், இப்ப சொல்லு, தேவராஜ் உன்னை உள்ள தள்ளணுமா இல்ல நானே உன்னை உள்ள தள்ளட்டுமா? என்ன காவியா, என்ன பேசுற நீ? வேற எப்படி பேச சொல்ற அருண்? எப்படினாலும் இந்த ஃபைலோட இன்னொரு காப்பி தேவராஜ் கிட்ட இருக்கும். அவன் உன்னை விட மாட்டான். 2 தடவை என்ன வீட்ல வந்து மிரட்டிட்டு போனவன் அவன் உன்னை கண்டிப்பா காட்டி கொடுத்துருவான். அதுக்கு பேசாம நான் உன்னை காட்டி கொடுத்துட்டா? காவியா, நான் தேவராஜ் வீட்டுக்கே போய் அவர்கிட்ட பேசிட்டு வந்துட்டேன். தப்பு. நீ நினைக்கிற மாதிரி இல்ல. அவன் அடங்க மாட்டான். உன்னை எப்படியும் காட்டி கொடுப்பான். நீ மாட்டிக்கிட்டனா நானும் தானே மாட்டிக்குவேன். நீ சொல்லாம இருக்க மாட்டியே. இதுல நான் சம்பந்தப்பட்டிருக்கேன்னு அதுக்கு உன்னை நானே காட்டி கொடுத்துட்டா நான் நிரபராதி ஆயிடுவேன். குற்றவாளியா நீதான் நிப்ப. காவியா, நான் உன்கிட்ட இருந்து இதை எதிர்பார்க்கல. எதிர்பார்க்கணும் அருண். வாழ்க்கைங்கிறது எதிர்பார்ப்போட உச்சம். அருண், ஒரு அபாய கட்டத்துல இருக்கும்போது நீ மாட்டிக்கலாம்பா. ஆனா அந்த அபாய கட்டத்துல இருந்து நான் வெளியில வரணும்ல. இதுக்கு பேரு காட்டி கொடுக்கறதில்ல அருண், சாட்சி சொல்றது. அதுவும் எப்படி தெரியுமா? பிறல் சாட்சி. பிறல் சாட்சினா உனக்கு புரியும்ல? மாறி சொல்றது, பெரண்டு போய் சொல்றது. அப்படிதான் அருண். அப்படிதான் நான் சொல்லுவேன், அப்படிதான் நான் செய்வேன். ஏன்னா எனக்கு உன் வாழ்க்கை முக்கியம் இல்ல, என் வாழ்க்கை தான் முக்கியம். அத நான் காப்பாத்திக்கணும்ல. வாழ்க்கைக்காக, என்னோட வாழ்க்கைக்காக நான் தானே போராடணும். அதத்தான் செய்ய போறேன். ஓகேவா? புரிஞ்சுதா? புரிஞ்சது காவியா. வாழ்க்கையில புரியாத விஷயங்கள்லாம் இப்பதான் எனக்கு புரியுது. புரிஞ்சுக்கிட்டேன். உறவுங்கிறது ஒட்டி வைக்கிறது இல்ல, அதை தள்ளி வைக்கணும்னு இப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்ன பேசுற அருண் நீ? நான் பேசுறது உனக்கு புரியலையா? உனக்கு புரியாததா எல்லாமே? புரியாம தான் இவ்வளவு நேரம் நீ பேசிட்டு இருந்த. நான் தான் புரியாம என் வாழ்க்கையை வீணடிச்சிட்டேன். அருண், என்ன என்ன பேசுற நீ? என்ன பேசுன நீ? அருண், நீ பேசுறது
அதிகமா இருக்கு. நான் சொன்ன விஷயங்களை இன்னும் முடிவெடுக்கல. முடிவெடுக்க வச்சிடாத. காவியா, எனக்கும் தெரியும் சட்டத்தோட சந்து பொந்துகளை அதுல இருந்து எப்படி வெளியே வரணும்னு. எனக்கும் தெரியும். நீ பெறலாம், மாறலாம், ஆனா வாய்ப்புகள் எனக்கு தான் அதிகம். எனக்கு தெரியும். எங்க அப்பா இருக்காரு. நான் தப்பு பண்ணா கூட என்னை வெளியே கொண்டு வரதுக்கு எங்க அப்பா இருக்காரு. நான் சத்தியமூர்த்தியோட மகன். கிரிமினல் லாயர் சத்தியமூர்த்தியோட மகன். குற்றம் செய்யவும் தெரியும், குற்றத்துல இருந்து எப்படி வெளியே வரணும்னு கூட தெரியும். மா, அம்மா, என்னம்மா ஒரே யோசனையில இருக்கீங்க? அப்பா கிட்ட நான் சொன்னதை பேசுனீங்களா? என்ன சொன்னாரு? அம்மாடி, ஐயா இதுவரைக்கும் எந்த முடிவும் எடுக்கல. ஆனா ஏதோ ஒரு நல்லது பண்ணணும்னு மட்டும் அவர் மனசுக்குள்ள இருக்கு. நான் நீ சொன்னத ஐயா கிட்ட பேசினேன். நீயும் நானும் சேர்ந்து ஒர்க் பண்ணணும்னு நீ ஆசைப்படுறேன்னு. சொல்லிட்டீங்களாம்மா? ம். அப்பா அதுக்கு என்னம்மா சொன்னாரு? ஐயாவுக்கும் அதுல விருப்பம்தான். ஆனா அவரால இந்த விஷயத்துல எந்த முடிவும் எடுக்க முடியல. ஏம்மா, ஏன் முடிவெடுக்க முடியல? எல்லாத்துக்கும் உடனே முடிவெடுப்பாருல்ல ஐயா. ஏன் இதுக்கு மட்டும் முடிவெடுக்க முடியல? தெரியலடா. அவர் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னே இதுவரைக்கும் எனக்கு தெரியல. என்னம்மா சொல்றீங்க? அவர் என்ன முடிவு பண்றாரோ அதுதாம்மா வாழ்க்கையோட முடிவு. அதுதான் கோடு. ராமாயணத்துல லக்ஷ்மணன் போட்ட கோடு மாதிரி. அதை தாண்டினதுனால சீதை தன் வாழ்க்கையை இழந்தா. ஆனா லக்ஷ்மி ஐயா போட்ட கோட்டை தாண்டவே மாட்டா. அது என் வாழ்க்கை, என் வாழ்க்கையோட உறுதி. இப்போ ஐயா என்ன சொல்றாரோ அதுபடி செயல்படுவோம். அதுதான் நமக்கு நல்லது. அம்மா, வாழ்க்கைக்கு ராமாயணம், மகாபாரதம் இதெல்லாம் உதாரணமா இருக்கலாம். இதெல்லாம் நாம படிச்சு தெரிஞ்சுக்கலாம். ஆனா நாம யாருமே அப்படி வாழ முடியாதுமா. அதெல்லாம் மகா பாத்திரங்கள். நாம சின்ன விளையாட்டு பொம்மைகள். விளையாட்டு பொம்மைகள் அவங்க வாழ்க்கைய அவங்களா முடிவு பண்ண முடியாம தான் பெரியவங்க கிட்ட கேக்குறோம். உதாரணங்களை சொல்லி வாழ்க்கையை வீணடிக்க கூடாதுமா. நீயும் அப்படி செய்யாதம்மா. ஐயா கிட்ட பேசு. அம்மா, நான் ஒரு முடிவோடு இருக்கேன்.
இனிமே அந்த கம்பெனிக்கு போறது இல்லைன்னு. இத பத்தி நான் அப்பாக்கிட்டயும் பேசிட்டேன், உன்கிட்டயும் பேசிட்டேன். இனிமே நீங்க 2 பேரும் சேர்ந்து முடிவெடுத்து எனக்கு சொல்லுங்க. ம்? உங்க குழந்தை, உங்க கண்ணம்மா தானே முடிவெடுத்துட கூடாது இல்லையாம்மா? ம்? அதையும் பாத்துக்கோங்க. கண்ணம்மா, என்னடா பேசுற நீ? நீயா முடிவெடுத்துருவியா? ஐயா இல்லாமையா? அப்படி இல்லம்மா, அப்படி சொல்லலம்மா. ஆனா ஒரு வாழ்க்கைய நானும் அமைச்சுக்கணும்ல. டேய், உன் வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கறதுக்கு ஐயா இருக்காரு, நான் இருக்கேன். சந்தோஷமா வாழ்வடா. நீ எங்க கண்ணம்மா. உனக்கு என்ன தேவையோ அத ஐயா செஞ்சு கொடுப்பாரு. அவர் மனசுக்குள்ள அந்த யோசனை ஓடிக்கிட்டே இருக்கு. அது எனக்கு தெரியும். ஐயாவை பத்தி உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அவர் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா அமைதி ஆயிடுவாரு. அந்த யோசனை மட்டும் அவர் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். முடிவெடுக்கிற வரைக்கும் யாருக்கிட்டையும் பேசவே மாட்டாரு. தான் உண்டு தம் வேலை உண்டுங்கிற மாதிரி தனியா அவர் பாட்டுக்கு அலைவாரு. முடிவெடுத்துட்டா அடுத்த நிமிஷம் அத கட்டளையா போடுவாரு. இத்தனை வருஷமா நான் அப்படித்தாண்ட அவரை பார்த்திருக்கேன். அவருதான் ஐயா. அவருக்கு மட்டும்தான் தெரியும் எதை செய்யணும், எப்படி செய்யணும், எல்லாமே அவருக்கு தெரியும். ஒரு விஷயம் கண்ணம்மா, நீ சொல்லிட்ட, நானும் சொல்லிட்டேன். அவர் முடிவெடுத்து சொல்லுவாரு. அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியாரே. உன்னையும் என்னையும் ஒரு நல்ல இடத்துல கொண்டு போய் உட்கார வைப்பாரு. சரியா? புரிஞ்சுக்கோடா ஐயாவ. நீ அப்பாவா பாக்குற, நான் ஐயாவா பாக்குறேன். ஐயாதான் எனக்கு எல்லாம். ஐயாதான் என் உலகம். ஐயாதான் என் வாழ்க்கை. அதை மீறி நான் எதையுமே செய்ய மாட்டேன். நீ சொன்ன மகாபாரதம், ராமாயணம், அதுல வர்றதெல்லாம் கதாபாத்திரங்கள்னு. அது கிடையாதுமா. அதெல்லாம் ஒரு பாத்திரங்கள். அவங்கதான் எல்லாத்தையுமே நமக்கு கத்து கொடுத்திருக்காங்க. அத நீ மறந்துடக்கூடாது. புரியுதா? இந்த ஐயாவும் அதுல உள்ள ஒரு கேரக்டர் தான். அது உனக்கு புரியாது, எனக்கு புரியும்.